நாங்கள் இன்றைக்கு பூரி செய்ய போகிறோம். அப்போ பூரிக்கு எங்களுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர், ஹோல் வீட் ஃப்ளவர், ரவை, உப்பு, பால், கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து ஆல் பர்பஸ் என்றால் அன்பிளீச், அந்த கோதுமையிலேருந்து அரைச்சி உடனடியாக எடுக்கிறோம்மா. இது வந்து ஹோல் வீட், இது வால்கோதுமை மா. இது ரவை உங்களுக்கு தெரியும், உப்பும் பாலும். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். ஒரு கப் ரவை, அதை நாங்கள் இதில் போடுவோம். இது ஒரு கப் எங்களுக்கு ஆல் பர்பஸ் கோதுமை மா. ஒரு கப் ஹோல் வீட் முழு கோதுமை, அதையும் இதுக்குள்ள போடுவோம். அப்போ இதுக்குள்ள இப்போ ஒரு கப் ரவை, ஒரு கப் ஆல் பர்பஸ் கோதுமைமா, அடுத்தது ஒரு கப் முழு கோதுமைமா. இது மூண்டையும் போட்டு கொஞ்சம் கையால் இப்படி கலக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு, போதுமான அளவு உப்பு. உப்பு வந்து கணக்க போடாமல், அது கூட இது காணும். உப்பு ஒரு கரண்டி, சின்ன தேக்கரண்டி, ஒரு இவ்வளவு கட்டம், ஒரு 100 கிராம் பட்டர் அதை எடுத்து போட்டு கொஞ்சம் மாவில் நல்லா பிணையணும். இப்போ தண்ணி விடக்கூடாது. இப்போ மாவை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி பட்டர், உப்பு, எல்லா மாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா குழைக்கணும். இப்படி புட்டு குழைக்கிற மாதிரி நல்லா குழைக்கணும். ஒரு கப் பால் எடுக்கிறோம், நல்ல ஹோல் மில்க். ஓகே, இப்போ இந்த பாலை இதோட சேர்க்குறோம். இந்த பாலில் இந்த மாவை நல்லா தேவையில் பால்லையே நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் விட போகிறோம். விட்டு மாவை பிசைய போகிறோம். ஒரு 2 கரண்டி போட்டாலே காணும். பெரிய கரண்டியா சின்ன கரண்டி? சின்ன மேசை கரண்டி, டேபிள் ஸ்பூன். மாவு உங்களுக்கு நல்ல ஒரு பதத்து. பெரிய கரண்டின்னு சொல்லலாம். நாங்கள் தேநீர் கரண்டி, மேசை கரண்டி என்று சொல்கிறது. தேநீர் கரண்டி வந்து சின்ன கரண்டி, டீஸ்பூன். மற்றது மேசை கரண்டி, டேபிள் ஸ்பூன். அமுக்கி நல்லா பிசையணும். பிசைஞ்சு ஒரு தண்ணி விடக்கூடாது. தண்ணியே விடையில்லை. நான் இந்த பால்லையே ஒரு கப்புக்கு ஒரு கப் பால், ஒரு கப் மாவு, 3 கப் மாவு வருது. என்ன ரவை, கோதுமை, பால் கோதுமை, மைதா மாண்டு சொல்லுவாங்க. இந்த ஆல் பர்பஸும் மைதா மாண்டுவாங்க. பரோட்டா அதுகள் என்ன சொல்கிறது அது. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணையணும். அதுதான் வேலை. வந்து நல்லா இப்படி வரணும். என்ன இதை நல்லா அட்டிச்சு பிணைஞ்சு இப்படி காற்று இடவழி இல்லாமல் நல்லா ரோல் பண்ணி ஓகே, ஒரு குளோபல் மாதிரி. உலகம் மாதிரி உருண்டையாக்கணும். ஒரு நல்ல ஈர துணியால் ஒரு 1 ஹவர், ஒரு மணித்தியாலம் மூடி வைக்கணும். ஒரு காட்டன் கிளாத், ஒரு ஈர துணி. இப்போ இந்த மாவை வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடி, ஒரு மேல் ஒரு பிசைந்த மாவை ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு துணியால், ஈர துணியால் மூடி மேலால் இன்னொரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன்.
அப்போ உள்ள காற்று போகாது. ஒரு மணித்தியாலத்துக்கு இதை அப்படியே ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு மாவு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே மூடி வச்சுருக்கோம். மாவை துறப்போம். மாவு இப்போ நல்ல பதத்துக்கு வந்துருக்கு. இதை எடுத்து நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பூரி கலவாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். இப்படி உணவதுக்குள்ளே கிள்ளுனா சரி, கைக்குள்ளே இப்படி கிள்ளி எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். கையளவு இப்படி யாரோ ஒரு ஆள் வருது வருது வருது. வசந்தி மாலை விரட்ட வாசம் விரட்ட முடியும். வாசந்தி மாலை. Vasanthi Mala. The flower has arrived. இதில் Hey, gorgeous. 10-15 ஊறி சுடலாம். இது அப்படியே கொதிக்க விடுவீங்களா? அதை கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் கொதிக்க. இது நல்ல ஹையில் போட்டிருக்கீங்க. கொதிக்கட்டும், எண்ணெய் கொதிக்கும். பூரி டக்கண்டு பொங்கும். பூரி நாங்கள் பெரிய பூரி போட போகிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு பூரி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். அப்பாட வயிறு மாதிரி. அது 2 எனக்கு 3 பூரி 4 பூரி சாப்பிடுவேன். On a good day. I don't think so. No. உருட்டுக்கிட்ட ஐயோ அப்பா இது எரிய போகுது. கொஞ்சம் குறையுங்க. உங்களுக்கு வந்து பாட்டி வைப்போம். பூரி சாப்பிடுவாங்க தானே? Saturday 71 degree அப்படி வருதா? Saturday off Sunday. எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். That's a nice. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பகல்ல செய்து. Yeah. சோளா பூரிண்டா? சோளா பூரி தான் இப்போ நான் செய்கிறது. சோளமோட சும்மா சொல்லுவாங்க சோளா பூரி வந்து. இதை நல்லா எண்ணெய் கொதிக்கிட்டு போட்டு அப்படி இது அமுக்கி விடுவாங்க. நான் 4ல் போட்டிருக்கேன். பரவாயில்ல, போடுறதுக்கு கவனமாக பொங்கி வரணும். அந்த கோப்பையில் இந்த இதை விடுங்க மேடம், பேப்பரை. பேப்பர் விடிக்க தேவையில்லை, முதல் போட்டுட்டு பிறகு பேப்பர் எழுதணும். அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும். பேப்பர் போடக்கூடாது, முதல் பேப்பர் போட. ரோலாக இப்படி செய்துட்டு இப்படி செய்யணும். என்ன கொஞ்சம் வட்டமாக கையால் இப்படி செய்துட்டு அப்புறம் இதை வச்சு இப்படி ஒரு உருட்டு, இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு இப்படி ஒரு உருட்டு சைட் சைடாக இப்படி வட்டமாக எடுக்கணும். It's a heart shape. Yeah. Almost.
ரவுண்டாக எடுத்தீங்கன்னா வடிவாக இருக்கும். பொரிஞ்சு வர இப்படி பொங்கி வரும் அதாவது அதான் அகப்பையால் அமர்த்தணும். அமர்த்தி விடத்தான் நல்லா பொங்கும். பொங்கி வடிவா இருக்கு. நீங்கள் இப்படியே பொங்கி வரும். அழகு இதுதான் நல்லா பொங்கி